உண்மையான பக்திங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடுறதில்லை. சில பேர் சூழ்நிலையின் காரணமாக பக்தி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் சில கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அரிதாரம் பூசிக்கொண்டு நாத்திகவாதியாக இருப்பார்கள். சில பேர் உண்மையாகவே நாத்திகம் பேசுபவர்களாக இருப்பார்கள். சில பேர் இந்த பிரபஞ்ச உண்மையை அறிவதற்காக தேடுதலில் இருப்பார்கள். சில பேர் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். இந்த மாதிரி பல விதத்தில் பல மனிதர்கள், பல உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் சிறப்பு என்னவென்றால், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிப்பெரும் கருணையை அடையாளம் கண்டுகொள்வதுதான் அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்படாத விஷயம். உண்மை அதுதான். ஒரு சிலருக்கு இயற்கையே கடவுள் என்பார்கள், ஒரு சிலர் மாதா பிதா தான் கடவுள் என்பார்கள், ஒரு சிலர் உண்மையே இந்த பிரபஞ்சத்தை படைத்த நாயகனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு. ஒரு சில பேர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு கடலை பற்றி ஒரு மாணவன் ஆராய்ச்சி செய்கின்றான் என்றால், கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரையும் எடுத்து அவர்களால் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஆங்காங்கே சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேகரித்து வேணால் அந்த கடலோட தன்மையை பற்றி ஆராயலாம். இந்த கடல்வார் உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அப்படித்தான். எல்லா இடத்திலும் போய் எல்லா ஆராய்ச்சிகளும் செய்வதற்கு பதிலாக ஆங்காங்கே சில மாதிரிகளை எடுக்கும் பொழுது நமக்கான விடயம் கிடைத்துவிடும். ஆறாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், ஏரியாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் அதிலும் குறிப்பாக இந்த பூமியிலே எந்த ஒரு இடத்தை பற்றி ஆராய வேண்டுமென்றாலும் முழுவதாக ஆராய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போலத்தான் இப்போ நம்முடைய குணத்தை ஆராய வேண்டுமென்றால் நம்மளை பொதுவாக ஒவ்வொரு நொடியும் நம்மளைய பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் நாம் எப்படி செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத கண்காணித்து கொண்டே இருந்தால்தான் நம்மை பற்றி முழுமையாக தெரிய வரும் என்றால் கிடையவே கிடையாது. இதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லா சோத்தையும் நசுக்கி பார்க்கறதில்ல, ஒரே ஒரு பருக்கையை நசுக்கி பார்த்தா அந்த சாதம் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் அது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது, அழுத்தி பார்க்கப்படுகிறது, நசுக்கி பார்க்கப்படுகிறது. அப்போ தான் அந்த ஒட்டுமொத்த சாப்பாட்டோட குணமும் நமக்கு தெரிய வருது. அப்படித்தான் நம்ம பக்தியில் ரொம்ப மேம்பட்டு விட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது உண்மையாகவே நாம் பக்குவப்பட்டு விட்டோமா அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. இறைவனும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். இறைவனுக்கு தெரியும், இருந்தாலும் அதை நமக்கு உணர்த்துவதற்காக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு சோதனை வந்து விடுகிறது. கண்டிப்பாக வரத்தானே செய்யும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாட்டை ஃபுல்லாக நசுக்கி பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பருக்கி எடுத்து நசுக்கி பார்த்தா போதும். அதே போல தான் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு கொடுக்கப்படும். அந்த சோதனையாக ஒரு சந்தர்ப்பமானது கொடுக்கப்படும். நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு யாராச்சும் நம்மளை கோபப்படுத்துவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப பக்குவம் அடைந்து விட்டோம், இப்போ எல்லாம் கோபம் வர்றதே இல்லை, இப்போ எல்லாம் குரோதம் வர்றதே இல்லை, இப்போ எல்லாம் காமம் உண்டாவதே இல்லை, இப்போ எல்லாம் அந்த ஆச்சரியம் இருப்பதே இல்லை. இந்த மாதிரி நமக்குள் நம்மை சமாதானப்படுத்தி கொண்டு சில நேரங்களில் இருப்போம். அது உண்மையா என்று பார்ப்பதற்காக ஏதேனும் ஒரு இடத்துல அந்த சோதனைகள் வைக்கப்படுகின்றது. ஒரு கோபம் வருவது போலவோ, சில இடத்தில் எண்ணங்களை தடுமாற செய்வது போலவோ ஒரு சோதனையானது நமக்கு வருகிறது. இப்போ அந்த சோதனையை நாம் அப்படியே பக்குவமாக கடந்து விட்டோமே ஆனால், எந்தவித சலனமும் இன்றி நீ கோபப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை, ஆனால் அந்த இடத்துல கோபப்படலை, கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது கோபப்பட்டு என்னாக போகுது, ஒன்றாக போகிறதில்ல, எல்லாம் கடவுளோட சித்தம் அப்படின்னு நீங்கள் கடந்து போகக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அதுதான் இந்த இடத்துல பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. பற்றற்ற நிலைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. நடப்பதற்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்வது. இது ஏதோ தட்டி கழிப்பது போலெல்லாம் இல்லை. உண்மை உணர்ந்தவர்கள் பேசவும் மாட்டார்கள், எதை பற்றியும் பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள். இப்போ அந்த பக்குவ நிலை நம்மளுக்கு வந்துடுது. கோவப்படாமல் போகிறோம். சில இடத்துல எண்ணங்கள் தடுமாறினா கூட சுதாரிச்சுக்கிட்டு இந்த எண்ணம் தவறான எண்ணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்டு நம்ம போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே நடக்கிறது. அப்படிங்கும்போது அது மனிதனின் பக்குவப்பட்ட நிலையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. நமக்கு வைத்த சோதனை என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த சோதனையை தாண்டி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு உயரிய நிலையை நம்மால் அடைய முடிகிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சோதனை, கஷ்டம் வருகிறது இப்படிங்கிற வார்த்தைகளால் நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நம்முள்ளே எந்த இடத்துல சலனம் ஏற்பட்டது, நம்முள்ளே எந்த இடத்திலே நாம் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அது. ஒருவேளை அதை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த பரீட்சையில் நீங்கள் என்ன அடைஞ்சிட்டீங்க, தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது பொருள். அப்போ அதுக்கு அடுத்தாற் போல் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது இருக்கும். அந்த எண்ணத்தை கடந்து விட்டால் அதற்கு அடுத்தாற் போல் வாழ்க்கையை நாம் கடத்த வேண்டியது இருக்கும். எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் மனிதனின் வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மனசில் நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும். நம் மனதிலே எண்ண தொகுப்பு இருக்கு இல்லையா, அது சலனம் அடைந்ததாக, பிறரை ஏசுவதாக, நிந்திப்பதாக இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவனிடம் கேட்கும் பொழுது கொடுக்கின்றார், அல்லது பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த விஷயமானது நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. பணம், பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லையே. நிறைய பேர் பணம் வேண்டும் பணம் வேண்டும்னு கேட்குறோம், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கின்றோம். உண்மையாக கேட்க வேண்டிய விஷயம் மனதிற்கு அமைதி வேண்டும். அந்த மனதிற்கு அமைதி வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையிலே பல எண்ணங்களிலிருந்து தாண்டி வர வேண்டும். அந்த தவறான எண்ணங்களிலிருந்து தாண்டி வர வேண்டும் என்றால் இறைவனின் அனுகிரகம் வேண்டும். அப்போ எது வேண்டும் அப்படின்ட்டு பிரபஞ்சத்திடம், இறைவனிடம் கேட்க வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையானது நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒரு நிலையை கடந்து நம்மால் ஒரு சிறப்பான நிலைக்கு செல்ல முடிகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் நீரில் ஒரு குறிப்பிட்ட மாதிரியை எடுத்து சோதனை செய்தால் அந்த கடலின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல தான் இந்த பூமியில் ஏதேனும் ஒரு பகுதியில் நிகழ்கின்ற வினைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்திலே ஏதேனும் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய வினைகளுக்கும் தொடர்பு இருக்கும். இந்த பூமியிலே வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள், பல கோடி வகைகளான உயிரினங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஏதேனும் ஒரு உயிரினத்தை எடுத்தோ அல்லது நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனின் இயல்பை எடுத்தோ நாம் சோதித்து பார்க்கிறோம் என்றால் கண்டிப்பாக அந்த இறைவனை நம்முள் கண்டுகொள்ள முடிகிறது. என்றால் இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவரும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரின் இயல்பும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அவரிலிருந்து வந்தவங்க தானே, எல்லா உயிருமாய் இறைவன் இருப்பார். ஆனால் நம்மளுடைய வினைகளுக்கு அவர் எந்த விதத்திலும் அந்த வினைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உயிர்களிலிருந்து தனித்து நிற்பார், நம் வினைகளிலிருந்து தனித்து நிற்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இறைவன் இருந்தாலும் நாம் செய்கின்ற வினைகளுக்கு நாமே பொறுப்பு அப்படிங்கிறதையும் உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையிலே பல துன்பங்களிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, ஓம் நம சிவாய.